ஹாய். இதுக்கு முன்னாடி அத்தாரிட்டேட்டிவ் அண்ட் பெர்மிசிவ் ரெண்டு பேரண்டிங் ஸ்டைல் பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல். அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் அப்படின்னா என்னன்னா ரூல்ஸ் 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 ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். பசங்க மேல ஹை எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப கம்மியான ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். நான் சொன்னா நீங்க பண்ணணும்ன்ற ஆட்டிடியூட் இருக்கும். இப்போ நான் சொல்ல போற இந்த ட்ரைட்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட், நான் சொன்னா எந்த ரூலா இருந்தாலும் கொஸ்டின் கேட்காம ஃபாலோ பண்ணணும். செகண்ட், அவங்க அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஹார்ஷா ஹேண்டில் பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட்ஸ் தர்றது அந்த மாதிரி. பேரண்ட்ஸ்க்கும் கிட்ஸ்க்கும் இருக்க இமோஷனல் வார்ம்த் ரொம்ப கம்மியா இருக்கும். பசங்களோட என்டையர் லைஃபே ஹேண்டில் பண்றது பேரண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த பேரண்டிங் ஸ்டைலில் இருக்க ப்ரோஸ், பசங்க ரொம்ப டிசிப்ளினாக வளருவாங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, ரொம்ப ஏர்லி ரெஸ்பெக்ட் ஃபார் அத்தாரிட்டி டெவலப் ஆகும். பட் கான்ஸ், பசங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக, ரொம்ப சேடாக, ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. லோ செல்ஃப் எஸ்டீம் டெவலப் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப ரெபிலியன் பாசிபிலிட்டி ஹையாக இருக்கவும் நிறைய சான்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸ், உங்களுக்கான ரிமைண்டர், ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்தை நீங்க கிட்ஸ் கிட்ட சொல்றீங்கன்னா ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்க கிட்ட இருக்க ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்க. அது பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு இருக்க ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்கள டேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க.